எங்கள் அப்பத்தாவுக்கு சக்திவேல் பேசினதை கேட்டு ரொம்பவே கோபம் வந்துடுது. டே சக்திவேலு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிறுத்தவும் செய்கிறாங்க. சக்திவேலும் என்னம்மா என்ன இப்போ நான் என்ன தப்பாக பேசிட்டேன்னு நீங்கள் என்கிட்ட கோபத்தை காட்டுறீங்க? பழனிவேல் தானே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையனு கூட, அவனை தான் நீங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டீங்களே. உங்களுக்கு பெரிய அண்ணனையும் இதோ நிற்கிறானே இந்த வீட்டை விட்டு ஓடி போன இவனையும் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களுக்கு எப்போதும் பிடிக்காது. என் பிள்ளை குமார நீங்கள் எப்போதும் திட்டிகிட்டு தான் இருப்பீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்க வேணாமா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்னடா உன் இஷ்டத்துக்கு பேச விட்டா நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறியா? வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் யாரை வேணாலும் பேசலாம்னு நினைக்காத. ஏன் இந்த வீட்டை என் பிள்ளை பழனி பேரில் எழுதி வைக்கிறதுல என்னடா தப்பு இருக்குன்னு அப்பத்தா கேட்குறாங்க. அதுக்கு பழனிவேலும், ஆதா நீ எதுவும் பேச வேணாதா, அமைதியா இரு அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ சும்மா இருடா அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு சக்திவேல் பக்கத்தில் வராங்க. இந்த வீட்டுக்கு நீயும் முத்துவேலும் கஷ்டப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. அதுக்கான சொத்துக்களை நீங்கள் எடுத்துக்க வேண்டியதானே. நீங்கள் என்ன உழைச்சிங்களோ அதை நீங்கள் 2 பேரும் பிரித்து எடுத்துக்கலாமே. இந்த வீட்டை இங்கே பழனிவேல் பேரில் எழுதி வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்னடா அர்த்தம்னு சொல்லும்போது, ஏன் அத்தா இந்த வீட்டிலேருந்து நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டானே, எப்போ இந்த கோமதி இந்த வீட்டை விட்டு ஓடி போனாலோ அப்போவே அவ கூடயே சேர்ந்து ஓடி போனவ தானே இவனும். என்ன உனக்காக தான் இவன் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். போனா போகுதே இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகட்டுமே. என்ன இவனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கேன்னு ஒரு பொண்ணையும் பார்த்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சு மளிகை கடையும் அமைச்சு கொடுத்தா இப்போ இந்த வீட்டையும் அபகரிக்க ஆசைப்படுவானா? அண்ணன் தான் சொல்கிறான்னா இந்த வீடு எனக்கு வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஏன் இவனுக்கு வாய் வர மாட்டேங்குதுன்னு சொல்லி இங்கே பழனிவேலை பார்த்து இங்கே சக்திவேல் கேள்வி கேட்க, அண்ணன் இந்த விஷயத்தை பற்றி நாம் இதுக்கு முன்னாடியே பேசிட்டோம், வக்கீல் வந்திருக்காருன்னு, இந்த நேரத்தில் நீ இதை பற்றி எதுவும் பேச வேணான்னு அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் வக்கீலை வர சொல்லியிருக்காரு. இப்போ என்ன முடிவெடுத்தாலும் சரி அதுக்கு நான் உடன்பட போகிறதில்ல. இந்த வீட்டை குமார் பேரில் தான் எழுதி வைக்கணும். ஆனால் இந்த வீட்டோட வாரிசு குமார் தானே அப்படின்னு சொல்லும்போது, எப்படி குமார் மட்டும் இந்த வீட்டோட வாரிசாக இருக்க முடியும்? இப்போ இந்த வீட்டுக்கு இன்னொரு வாரிசு வரப்போகுதில்ல, என்னோட குழந்தை இந்த வீட்டுக்கு வாரிசு தானேன்னு சுகன்யா சொல்ல, இன்னும் அந்த குழந்தை பிறக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதைன்னு அங்கே சுகன்யா சொல்ல, ஏய் என்ன நாங்கள் பார்த்து கட்டி வச்ச பொண்ணு நீ இன்னைக்கு எங்களை எதிர்த்து பேசுறியான்னு அங்கே சக்திவேல் சொல்ல, சுகன்யா கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு அங்கே வடிவம் மாறி சொல்கிறாங்க. என்னக்கா நான் எதுக்கு அமைதியாக இருக்கணும்? இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்கல்ல, இவர் பேசுகிறது மட்டும் சரியானு அங்கே சுகன்யா சொல்லும் போது, ஏய் கொஞ்சம் அமைதியாக இருடின்னு அப்பத்தா சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வராங்க. சக்திவேலு நீ ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டுருக்க, பழனிவேலை பார்த்து நீ இப்படி பேசுகிறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல, நான் அப்படி தான் பேசுவேன். என்ன உங்களால் என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டை குமார் பேரில் எழுதி வைக்கணும், இல்லையா இந்த வீட்டை நீங்கள் யார் பேருக்கும் இனி எழுதி மாற்றவே முடியாது. இல்லைன்னா நான் கோர்ட்டில் என்ன வேணாலும் கேஸ் போடுவான்னு. நான் பொறுத்த அமைதியான்றதெல்லாம் போதும்னு, இதுக்கு மேலே நான் எதுக்கு பொறுமையாக இருக்கணும்? என் பிள்ளை குமாருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நிற்கிற எங்கள் அப்பத்தாவும் மூங்கி பல்லான்னு ஒரு அரை அந்த சக்திவேல் கன்னத்தில் விடவும் செய்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி நான் அடித்து அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லும்போது, இதுக்கு இப்போ என்னடா இதை விட எவ்வளோ அடி வேணாலும் கொடுக்க முடியும்? எப்படா பழனிவேலுக்கு இந்த சொத்தை பிரித்து கொடுக்க முடியாதுன்னு உங்களால் சொல்ல முடியுது? இந்த வீடு இந்த இடம் இந்த நிலம் இது எல்லாமே பழனியோடையதுன்னு சொல்லும்போது, அதா என்னால் இதுக்கு மேலே இதையும் பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்னடா பொறுத்துக்க முடியாது? இந்த வீட்டில் அப்படி என்னடா நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க? சாதாரண வீடாக தான் இருந்துச்சு, கொஞ்சமாச்சும் செலவு பண்ணி இந்த வீட்டை நீங்கள் அழகுபடுத்திட்டா இந்த வீட்டுக்கு மொத்த பணத்தை நீங்கள் தான் போட்டிங்கன்னு அர்த்தமாயிடுமா? இல்லை இந்த இடத்துக்கு நீங்கள் தான் மொத்த பணத்தை போட்டிங்கன்றது அர்த்தமாயிடுமா? இல்லைல்ல, கொஞ்சம் நஞ்சம் செலவு பண்ணி இந்த வீட்டை இங்கே ரெடி பண்ணியிருக்கீங்க, அதுக்கான பணத்தை கூட நீங்கள் தான் இன்னும் சம்பாதிச்சிருப்பீங்களேடா. அதுக்கப்புறமும் என்னடா வேணும்? பழனிவேலுக்கு தான் இந்த இடம், என் உயிரே போனாலும் இந்த வீட்டையும் இந்த இடத்தையும் நான் தான் முத்துவேல் கிட்ட சொல்லி பழனிவேல் பேரில் எழுதி வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பத்தை சொன்னதை கேட்ட எங்கள் சக்திவேல் ஆடி போய் நிற்க, என்ன அப்பத்தா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நாங்கள் குமார் வரும்போது, என்னடா சொத்துக்கு உரிமையானவனே அவன் தானே, அவன் பேரில் எழுதி வைக்கிறதுல என்னடா தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆத்தா என்னத்தா பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, டேய் ஆமாண்டா சொத்துக்கு உரிமையானவனே இந்த பழனிவேலு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தா நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சக்திவேலும் அங்கே முத்துவேலும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே முத்துவேல் வந்து அமைதியாக நிற்க, அண்ணன் என்னென்ன அம்மா என்ன நம்ம பேசுது? அப்போது
உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சதை நீ அமைதியாக நிற்கிறியா? சொல்லுன, என்னென்ன, என்ன விஷயம் சொன்னால் தானே தெரியும்னு சொல்லும்போது வடிவம் வந்து, என்னங்க என்னாச்சு? நீங்களும் அத்தை ஏதேதோ பேசுகிறாங்க, நீங்களும் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க, என்னென்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது, பழனிவேல் இத்தனை வயசு வித்தியாசத்துக்கு பிறகு பழனிவேல் பிறந்திருக்கானேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆத்தாக்கா, இங்கே நம்ம அம்மா 3ஆவதாக ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்தது உண்மைதான். நம்ம அம்மா கடைசியாக ஒரு குழந்தைய சுமந்தது உண்மைதான். ஆனால் அந்த குழந்தை பிறந்ததும் செத்து போச்சு. இந்த குழந்தை இங்கே நம்ம அம்மா கைக்கு வந்தது. அப்போ வரைக்கும் நம்ம சாதாரண ஒரு வீட்டில் தானே இருந்தோம். இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே கிடச்சிது. சக்திவேலுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் பழனிவேல் பிறந்த பிறகு தான் நம்ம இந்த வீட்டுக்கு வந்தோம். பழனிவேலுடைய சொத்து தான் இது எல்லாமே. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போக இங்கே பழனிவேலை தூக்கி வளர்த்தது தான் நம்ம அம்மா. பழனிவேல் இங்கே பழனிவேலில் இருக்க சொத்துக்கள் எல்லாமே பழனிவேல் பேருக்கு தான் வரணும். அடிப்படையாக அவங்க அப்பா கொடுத்த சொத்துக்களை வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையுமே ஆரம்பித்தோம். அப்படி இங்கே பழனிவேல் மூலமாக வந்த சொத்துக்கள் எல்லாமே அங்கே அவங்க அப்பாவுடையது. அப்படி இருக்கப்போ இந்த வீட்டை அவன் பேரில் எழுதி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான உரிமை உனக்கும் இல்லை, இந்த வீட்டில் எனக்கும் இல்லை. நம்ம உழைப்பில் வந்ததை தவிர்த்து மற்றவங்க உழைப்பில் வந்ததை என்றைக்குமே எடுத்துக்கவும் கூடாதுடா சக்திவேல் சொல்ல. என்னென்ன கதையாக சொல்கிறீங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, நான் கதையெல்லாம் சொல்லலைடா சக்திவேலு, உண்மையை தான் சொல்கிறேன். இந்த விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும். அம்மா இந்த விஷயத்தை எப்போவோ என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் அமைதியாக இருந்தது இப்படி பழனிவேலுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், திரும்ப அவனுக்கு இந்த வீடு இந்த நிலம்னு எல்லாத்தையுமே திருப்பி கொடுக்கணுன்றதுக்காக தான். நம்ம உழைப்பில் வந்தது நம்ம பேரில் இருக்கட்டும், அவங்க அப்பாவுடைய உழைப்பு அவங்க அப்பாவுடைய சொத்து இது எல்லாமே இங்கே பழனிவேல் பேரில் தான் இருக்கணும்னு சொல்ல. அண்ணே என்னென்னமோ சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் இந்த சொத்தை வச்சு நீங்கள் என்னை உங்ககிட்ட இந்த பிரிச்சிட வேணாண்ணே அப்படின்னு அங்கே சொல்லவும் செய்கிறாங்க. பழனிவேல் இப்படி சொன்ன உடனேயே, டேய் பழனி, அப்படிலாம் உன்னை எங்ககிட்ட இந்த பிரிக்க முடியாதுடா. உன்னை சின்ன வயசுலேருந்தே எங்கள் தம்பியை பார்த்தேனோ இல்லையோ, ஆனால் உன்னையும் மகனா தாண்டா பார்த்தேன்னு அங்கே முத்துவேல் பழனிவேலை கட்டிப்பிடிக்க அதிர்ச்சியில் சக்திவேல் நிற்கிறாங்க. இங்கே பாரு, ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் பழனிவேல் தான் இந்த சொத்துக்கு எல்லாமே. அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது ரொம்ப அநியாயம். இப்போ கூட இந்த உண்மையை மறைச்சி தான் நான் இந்த விஷயத்தை பற்றி முத்துவேல் கிட்ட சொன்னேன். இந்த உண்மை பழனிவேலுக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனால் இவன் உன்னை மாதிரி ஒருத்தனை பார்க்கவே முடியாதுடா. நீ உண்மையிலேயே என் வயிற்றுல தான் வந்து பிறந்தி எனக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தேகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சக்திவேலும் குமாரும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அம்மா, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை என்னை சமாதானப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல. அப்படி உனக்கு ஒரு வேளை சந்தேகமாக இருந்துச்சுன்னா விசாரிச்சு பார்த்துக்கோ, இவங்க அப்பா பேரையும் நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டதுக்கு பிறகு இங்கே சக்திவேலால் பேச முடியலை. முத்துவேல் வந்துட்டு, டேய் பழனிவேலு, இந்த வீட்டுக்கு முழு உரிமையானவன் நீ மட்டும்தான். இத்தனை வருஷமா உன் சொத்துக்கு ஒரு பாதுகாவலனாக தான் இருந்தோனை தவிர்த்து, ஆனால் இந்த சொத்தை எங்களால் அனுபவிக்க முடியாது. அது மட்டும் இல்லைடா, நீ சம்பாதிச்சது அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியம்னு எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. இந்த வீட்டில் கடைசி வரைக்கும் நீ உன் மனைவி குழந்தைங்களோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அங்கே முத்துவேல் சொல்ல. ஆனால் இப்போ நீ இப்படி பேசுகிறது தானே எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த வீடு என் பேரில் தனியாக இருந்தால் தான் நான் உங்ககிட்டேருந்து பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும். இந்த வீடு என் பேரில் இருக்க வேணாம், சக்திவேல் அண்ணா பேர்லேயும் இருக்க வேண்டாம். இந்த வீடு முழு பொறுப்போட உன் பேர்லேயே இருக்கட்டும்னு நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கிறோன்னு அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நீங்கள் அப்படின்னு அங்கே சுகன்யா சொல்லும்போது, என் அண்ணன் எனக்கு அவர் அப்பா இல்லாத குறையவே எங்கள் தீர்த்து என்னை வளர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, என் அண்ணனு அவளுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷமும், எல்லாமே முத்துவேல் அண்ணன் பேர்லேயே இருக்கட்டும்னு இங்கே வக்கீல்கிட்ட சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் பழனிவேல் அங்கேருந்து போக சக்திவேலுக்கும் குமாருக்கும் ஏமாற்றமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, சுகன்யா நினச்சதும் நடக்கலை. சொத்துக்கு ஆசைப்படுறவங்களுக்கு சரியான அடியை இங்கே திருப்பி கொடுக்க தான் செஞ்சுருக்காரு பழனிவேலும். அதே சமயத்தில் முத்துவேல் வந்துட்டு பழனிவேலையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாவம் அவன் மனசு எவ்வளோ உடஞ்சி போகுது பாரு. இத்தனை நாளாக அவனை பெத்தா அத்தா நான் தான் நினச்சிட்டு இருந்தான். இப்போ அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் எவ்வளோ வருத்தப்பட்டு போகிறான். சுகன்யா, இந்த நேரத்தில் நீ அவனுக்கு ஆறுதலாக தான் இருக்கணும். சொத்தை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டாம். சேர வேண்டிய கட்டாயத்தில் சேர வேண்டிய நேரத்தில் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேரணும். அப்பத்தான் சுகன்யாவுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி விடுறாங்க. இங்கே பழனிவேல் மனசுடைஞ்சு வெளியே போனாலும் ஒரு பக்கம் இதுக்கான தீர்வு கிடைச்சதை நினச்சி கொஞ்சம் மனசு சந்தோஷப்பட தான் செய்கிறாங்க.